ப்ரூஸ்லி அவருடைய யங் ஏஜ்ல ஹாலிவுட்ல ஸ்ட்ரகிளிங் ஆக்டரா இருக்கிற நேரத்துல நிறைய கஷ்டப்பட்டார். எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா அவர் பார்க்க ஒரு நார்மல் அமெரிக்கன் மாதிரி இல்லாத காரணத்தினால. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாலிவுட்ல ஒரு நல்ல பேர் எடுக்கலான்னு வந்த ப்ரூஸ்லிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தது. ஆனா கஷ்டத்தில் இருக்கும்போது தலை குனிஞ்சு போகாம திரும்ப போராடி ஜெயிக்கணும்னு நினைச்சாரு ப்ரூஸ்லி. அவருடைய தலையெழுத்தை மாத்தி எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த சேலஞ்சிங் டைம்ல ப்ரூஸ்லி அவருக்கு சொல்லிக்கிட்ட வார்த்தை பி வாட்டர் மை ஃப்ரெண்ட். அந்த ஸ்பீச் அவரோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, பல பேரோட வாழ்க்கையை மாத்திடுச்சு. தண்ணி மாதிரி ப்ரூஸ்லி அவருடைய லைஃப்ல கூட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு முன்னுக்கு போனாரு. அப்படி ஒரு ஃப்ளோல முன்னுக்கு போய் கன்சிஸ்டன்டா கஷ்டப்பட்டாரு. ஃபைனலா எல்லாம் தடைகளை தாண்டி ஹாலிவுட் லெஜெண்ட் மாதிரி மாறிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கஷ்டத்தில் இருக்கும்போது ப்ரூஸ்லி ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் ரொம்ப பாராட்டத்தக்கது. அந்த விஷயங்களை நம்ம கூட தெரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப்ல நம்ம கூட நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு வீடியோல ப்ரூஸ்லி ஃபாலோ பண்ண சில பிலாசபிஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைக்கிங் தாட்ஸ், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக். ஸோ கெட் ரெடி டு பி இன்ஸ்பயர்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க லைக்ஸ் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போகும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பிராக்டிக்கல் நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகம் ரொம்ப பிராக்டிக்கலா வேலை செய்யும். நம்ம வீட்டுல எந்த வேலை செய்யலனாலும் நேரத்துக்கு நமக்கு சாப்பாடு வைப்பாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா தவிர அது திரும்ப எதுவும் நமக்கு கொடுக்காது. சோ அதுக்கு தான் நீங்க எவ்வளோ அதிகமா வேலை செய்றீங்களோ அத்தனை ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேலை செய்யறது குறைஞ்சா உங்க ரிவார்ட்ஸ் கூட குறையும். லா ஆஃப் ஆவரேஜஸ் என்ற கான்செப்ட் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, புட் இன் மோர் கம் அவுட் வித் மோர். நீங்க எவ்வளோ கொடுத்தா அவ்வளோ திரும்ப கிடைக்கும்ன்றது ப்ரூஸ்லியோடைய தாட். அப்படியே நீங்க இங்க இன்னொரு பாயிண்ட் கூட ஞாபகம் வச்சுக்கணும். ரிவார்ட் வரும்னு சொன்னதுக்கு அர்த்தம் மெட்டீரியல் வெல்த் மட்டும் கிடையாது. அப்படின்னா காசு இல்ல அவார்ட்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க செய்யற வேலை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எவ்ரி டைம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது காசு மற்றும் அவார்ட்ஸ் விட பெருசு. அதுவே இஷ்டம் இல்லாத வேலையை செஞ்சு பல கோடிகள் சம்பாதிச்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அது நமக்கு செட் ஆகிற வேலை இல்லை. அண்ட் அதனால நமக்கு சந்தோஷம் இருக்காது. அண்ட் இங்க ரிவார்ட் பத்தி சொல்றதுக்கு இன்னொரு ரீசன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு வேலை செஞ்சா திரும்ப ஒண்ணு ஏதாச்சும் எதிர்பார்ப்பாங்க. அவங்க நினைச்சது கிடைக்கலன்னா திரும்ப அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் ரிவார்டுன்றது எல்லாருக்கும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்டென்ஸ் டிசைர் கிரியேட்ஸ் டேலண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பல முறை நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, டேலண்டடா இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு. ஆனா அதை விட நம்ம இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டேலண்ட் விட இன்டென்ஸ் டிசைர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அண்ட் அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேல ஒர்க் அவுட் பண்ணி டேலண்ட் கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ டேலண்ட் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உங்ககிட்ட உறுதியான ஒரு வில் பவர் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அது இருந்தா அது மேல ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டேலண்ட் ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரூஸ்லி என்ன சொன்னார்னா, குங்ஃபு கத்துக்க 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கத்துக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ நேச்சுரலா நமக்கு என்ன வருமோ அதை பண்ணுவோம், அதை கத்துப்போம். செகண்ட் ஸ்டேஜ்ல குங்ஃபுவை ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸா பார்க்காம ஒரு ஆர்ட் ஃபார்மா பார்க்க ஆரம்பிப்போம். அடி வாங்குவோம், நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய யோசிப்போம் அண்ட் நிறுத்தாம கத்துப்போம். மூணாவது ஸ்டேஜ்ல ஆர்ட்லெஸ்னஸ். இனி நீங்க நேச்சுரல் ஆயிடுவீங்க. உங்க மைண்ட் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட குங்ஃபுவை பண்ண வச்சிடும். கால்குலேஷன்ஸ், மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் சப்கான்சியஸா நடந்துடும். இதை தான் ப்ரூஸ்லி ஃபார்ம்லெஸ்ன்னு சொல்றாரு. அப்படின்னா எப்படி தண்ணி எந்த பாத்திரத்துல ஊத்துனா அந்த ஷேப்க்கு மாறிடுமோ அப்படி நம்ம கூட ஃபார்ம்லெஸ் ஆயிடுவோம். இந்த 3 ஸ்டேஜஸ் லைஃப்ல நம்ம எதை கத்துக்கணும்னாலும் யூஸ் ஆகும். எவ்ரி டைம் நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கத்துக்கிட்டு இருக்கும்போது எதுவும் தெரியாது. ஸோ நமக்கு தோன்றதை செய்வோம், கத்துப்போம். செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம கத்துக்கிறது எதுனாலும் அதுல ஒரு ஆர்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த வேலையில ஒரு விஷயம் இருக்கு, அந்த வேலையில ஒரு பர்பஸ் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இன்ட்ரெஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிப்போம். அந்த ஸ்டேஜ் கூட விடாம நம்ம முன்னுக்கு போனா ஆர்ட்லெஸ்னஸ் அச்சீவ் பண்ணுவோம். அந்த வேலையில நீங்க ஃபார்ம்லெஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் லைஃப்ல ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நிறுத்தணும்னு தோணும், செகண்ட் ஸ்டேஜ்ல கூட நிறுத்தணும்னு தோணும். ஆனா விடாம அதை கத்துக்கிட்டா நீங்க ஃபார்ம்லெஸ் லைக் வாட்டரா மாறிடுவீங்க. அதுதான் ப்ரூஸ்லி சொல்றாரு, பிகம் லைக் வாட்டர் மை ஃப்ரெண்ட். வாட்டர்ன்றது எந்த விதமான சேலஞ்சையும் அக்செப்ட் பண்ணிக்கும்.
அதே விதமா நம்ம கூட நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரெங்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு எந்த விதமான சேலஞ்சஸையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்பதான் நம்ம எதுனாலும் கத்துப்போம். எப்ப நம்ம ஏதாச்சும் ஒன்று கத்துக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம், அப்பதான் இந்த சொசைட்டி கூட நம்மள ரிகக்னைஸ் பண்ணும். ப்ரூஸ்லி எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் குவாலிட்டிக்கு அதிகமா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. அந்த குவாலிட்டியை அச்சீவ் பண்ண நல்லா கஷ்டப்படுவார். அது எப்படின்னா, எய்ம் அட் பர்ஃபெக்ஷன். எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுல பர்ஃபெக்ஷனை எய்ம் பண்ணணும்ன்றது ப்ரூஸ்லி மந்திரமா இருந்தது. லைஃப்ல நம்ம ஏதாச்சும் ஒன்று பர்ஃபெக்டா பண்ணணும்னா அதை செய்ய நம்ம பயப்படுவோம். அது கரெக்டு தான். ஆனா இங்க ப்ரூஸ்லி தாட் என்னன்னா, ஒரு வேலை செய்யும் போது உங்க கன்விக்ஷன், அந்த வேலையில உங்க இன்டென்சிட்டி ஹையா இருக்கணும். அப்படி இல்லாம நடுவுல நிறுத்திக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு ரெடியான மாதிரி தான். அதுக்கு தான் பர்ஃபெக்ஷனை கெயின் பண்ணுங்க. உங்களுடைய 100% நீங்க கொடுங்க, ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். டூ லிட்டில் மோர் தேன் யுவர் டியூட்டி. நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணணும்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸை வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதோட கொஞ்சம் அதிகமா எஃபர்ட்ஸ் போடணும். அப்பதான் நீங்க உங்க வேலையை கரெக்டா பண்ணுவீங்க. இது செஞ்சா போதும்னு நினைக்கிற நீங்க அதுக்கு தேவைப்படுற எஃபர்ட் விட கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா உங்க ஒர்க் குவாலிட்டி நல்லா இருக்கும் அண்ட் ரிசல்ட்ஸ் கூட இன்னும் நல்லா வரும். பி த பெஸ்ட் ப்ராடக்ட். இந்த பிசினஸ் வேர்ல்ட்ல மனுஷங்களை கூட ஒரு ப்ராடக்டா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவன் வேலை செய்வான், இவன் வேலை செய்ய மாட்டான், இவனுக்கு ஃபோக்கஸ் அதிகம், இவனுக்கு ஃபோக்கஸ் கம்மி, இந்த விதமான வார்த்தைகளை சேம் நம்ம மார்க்கெட்ல காய்கறி வாங்கும் போது கூட கேட்போம். மக்கள் எல்லாரும் கூட குவாலிட்டியா இருக்கிற காய்கறியை தான் வாங்குவாங்க. அதே விதமா நம்ம கூட யார் ஒரு நல்ல குவாலிட்டியோட ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் ஒர்க் அசைன் பண்ணுவாங்க அண்ட் ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்க குவாலிட்டிஸ் நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு பெஸ்ட் ப்ராடக்டா மாறணும். இங்க பெஸ்ட் ப்ராடக்ட்னா காசு அதிகமா இருக்கிறதோ இல்ல அழகா இருக்கிறதோ கிடையாது. உங்களுக்கு நல்ல வேல்யூஸ் இருக்கிறது அண்ட் அதை நீங்க ஃபாலோ பண்றது, உங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸ் இருக்கிறது, அதை நீங்க ஃபாலோ பண்றது. இதை எப்போ பண்றீங்களோ அப்போ நீங்க பெஸ்ட் ப்ராடக்டா மாறுவீங்க. குவாலிட்டிக்கு பிறகு ப்ரூஸ்லி நல்லா நம்பினது மோட்டிவேஷன். எந்த வேலை செஞ்சாலும் ஹை மோட்டிவேஷனோட இருக்கணும்னு சொல்லுவாரு. வாட் யுவர் மைண்ட் அக்னாலஜஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல நமக்கு பல விதமான இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். சிலது மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்போம். அப்படின்னா நமக்கு நடந்த விஷயங்களுக்கு நம்ம மைண்ட் எப்படி ரியாக்ட் ஆகும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் உங்க மைண்ட் ஆக்செப்ட் பண்ணக்கூடிய வேலைகளை அதிகமா பண்ணுங்க. அப்போ அந்த வேலையில ஒரு நேச்சுராலிட்டி இருக்கும். நமக்கு பிடிக்காத வேலை செஞ்சு அதுல ஃபெயில் ஆனப்போ பெருசா ஃபீல் ஆக மாட்டோம். ஆனா பிடிச்ச வேலையில ஃபெயில் ஆனா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். திரும்ப அந்த வேலையில சக்சஸ் ஆகணும்னு விடாமுயற்சியோட அதை திரும்ப நம்ம செய்வோம். ஜாய் அண்ட் சஃபரிங் ஆர் ஒன். சந்தோஷம் அண்ட் வருத்தம் ரெண்டும் ஒன்று தான் ப்ரூஸ்லி சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குன்னா இது ரெண்டும் நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கும். இதுக்கு முன்ன சொல்லிக்கிட்ட மாதிரி பிடிச்ச வேலையில ஃபெயில் ஆனா ஃபீல் பண்ணுவோம், சக்சஸ் ஆனா ஹாப்பியா இருப்போம். அதுக்கு தான் இது ரெண்டுத்துக்கு பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ரெண்டுத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் முன்னுக்கு போய்கிட்டு இருங்க. இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தோக்குறது கொஞ்சம் வருத்தமா இருக்கும்னு, டிஃபீட்டை அவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிட்டு எப்படி முன்னுக்கு போவோம்னு. ஸோ அதுக்கு தான் ப்ரூஸ் சொல்லுவாரு, டிஃபீட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நீ தோத்துட்டன்னு இந்த சொசைட்டி உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொன்னா நீ தோத்த மாதிரி கிடையாது. நீ தோத்துட்டன்னு நீ ஒத்துக்கிட்டா தான் நீ தோத்த மாதிரி. அதுக்கு தான் ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கிறத பத்தி நினைக்க கூடாது. தோல்வி ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. நீங்க வைக்கிற எஃபர்ட்ஸ் பத்தல, இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும்னு சொல்ற ஒரு மெசேஜ் தான். ஸோ அதுக்கு தான் நீங்க தோத்துட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. அந்த நேரத்துல தோல்வியா ஒரு லேர்னிங் லெசனா பாருங்க. நம்ம அதை ஒரு மான்ஸ்டர் மாதிரி லைஃப் முடிஞ்ச விதமா பார்ப்போம், நிறைய யோசிப்போம், நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவோம். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் பிரச்சனைய நம்ம தான் அதிகமா யோசிச்சு பெருசாக்குவோம். அதுவே நிறைய யோசிக்கிறத விட்டுட்டா பிரச்சனை கூட குறையும். சில பேர் தோல்வியை பெரிய தடைகள் மாதிரி பார்ப்பாங்க, ஆனா இன்னும் சில பேர் அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா பார்ப்பாங்க. அப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா பார்த்தா நம்ம கோலுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு மலையை பாக்குற மாதிரி பார்த்தா அந்த தோல்வியோட அப்படியே இருந்துருவோம். We start by dissolving our attitude, not by altering our conditions. நம்மள நம்ம மாத்திக்கிட்டா, இந்த உலகத்தை பார்க்குற விதத்தை மாத்திக்கிட்டா சிச்சுவேஷன்ஸ் கூட மாறும். ஸோ பிரச்சனை வெளியில இல்லை, நமக்குள்ள தான் இருக்கு. அதை மாத்திக்கோங்க, இந்த உலகம் மாறிடும். Fall down 9 times but rise again 10 times. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்து நிக்கணும். உங்க ஆட்டிடியூட மாஸ்டர் பண்ணா நீங்க அதிகமா பாசிட்டிவிட்டியை பார்ப்பீங்க. இம்பாசிபிள் நினைச்சா அது நெகட்டிவ் திங்கிங். அதுவே இம்பாசிபிள இட்ஸ் பாசிபிள்னு திங்க் பண்ணா அது பாசிட்டிவ் திங்கிங். ஸோ ஒரு வாட்டி தோத்துட்டா இனி என்னால அது முடியாதுன்ற ஒப்பீனியனுக்கு வந்துடாதீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல அது உங்களால முடியும்னு நம்பி அதை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அதை உறுதியாக்கிக்கிட்டு நீங்க அதை முடிக்க ட்ரை பண்ணுங்க. மேக் அட்லீஸ்ட் ஒன் டெஃபினட் மூவ் டுவர்ட்ஸ் யுவர் கோல்.
பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க, பிரசன்ட்ல இருக்கீங்க, ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்க சந்தோஷம் ஃபியூச்சர்ல இருக்கு. அதை அச்சீவ் பண்ண இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு ஏதாச்சும் சின்னதாவது பண்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டெப்போட நம்ம கோலை நம்ம ரீச் பண்ண முடியாது. டெய்லி ஒவ்வொரு ஸ்டெப் போட்டுக்கிட்டு போனாதான் ரீச் பண்ணுவோம். உங்க கோல் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க தாட் செய்யற வேலையில வைங்க. ஸ்லோவா இருந்தாலும் சரி, நம்ம நினைச்ச கோலை ரீச் பண்ணுவோம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஜெய் ஹிந்த்.